வாங்கு கண்ணியர் வண்ணப் பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது என்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. சேல் வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. நெஞ்சமே, சேல் என்னும் மீனின் உருவை வெல்லுகின்ற கண்களை உடைய பெண்களின் அழகிய தனங்களை தழுவுவதற்கு உள்ளத்தில் கருதி ஆசை கொண்டு ஏக்கமுற்று மயக்கமடையாமல் வெள்ளிமலை போல் காலை நீட்டி நிற்கும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை உடைய இந்திரனது மனைவியாகிய இந்திராணியின் கழுத்தில் அணிந்துள்ள மங்கள நாணை இந்திரனின் பகைவர்களாகிய அசுரர்கள் அந்த நாளில் அறுத்து விடாது அவர்கள் மீது வேலாயுதத்தை விடித்து அருளிய திரு முருகப்பெருமானின் மலர் போன்ற திருவடிகளைக் கண்டு மகிழ்வாயாக. முருகாச்சரணம். முருகா முருகா. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய. சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. வஞ்சப்புலனின் வசமாய் நிஜமாய் கொஞ்சிக் குலவ குணமாய் மிளிர எஞ்சித்த மதில் இனிதே ஒன்று கஞ்சக் கழல்வை கணநாயகனே. இந்த விநாயகர் பாடல் கந்தர் அனுபூதியிலே 11வது பாடல். விநாயகர் அனுபூதின்னு கந்தர் அனுபூதி போல விநாயகர் அனுபூதி இருக்கு. அந்த விநாயகர் அனுபூதியில 11வது பாடல் இந்த பாடல். கந்தர் அலங்காரத்திலே 76வது பாடலாக இருக்கக்கூடிய அலங்காரமான இந்த பாடல் கோடாத வேதனுக்கு என்கின்ற பாடல். கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குண்டெறிந்த தாடாளனே தென் தணிகை குமர என் தண்டையும் தாழ் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள்னு நக்கீர பெருமாள் சொல்லுவார். அந்த 6 படை வீடுல திருத்தணி போர் புரிந்து முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தணிந்து நின்று வள்ளியை மனம் புரிந்த இடம் திருத்தணி மலை என்று சொல்வார்கள். அந்த திருத்தணி எதற்கு பிரகாசம் சொன்னா தணிகாதுல மூர்த்தி குகப்பிரமாலய நமக என்கின்ற தாரக நாமம் பெற்று அங்கே தகராறு ரகசியமாக இருக்கக்கூடிய இடம் திருத்தணியில். அந்த திருத்தணி மலையில தான் ரகசியமா குகை என்கின்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய குகாலயம். அந்த குகன் என்பதனாலே ஹிருதய குகைக்குள்ளே இருப்பதனாலே முருகனுக்கு குகன் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஹிருதய குகைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உள்ளத்தில புகுந்து விட்டார். ஆனால் பஞ்ச இந்திரியங்களை இறைவனை வழிபடத்தான் செய்வானே ஒழிய அதை வேற விதமாக செலவு செய்ய மாட்டார்கள். அந்த பஞ்ச பூதங்களையும் பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கக்கூடிய வழியை அருணகிரிநாதர் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலன் அடக்க வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருளாயன்னு ஒரு பாடல சொல்றார். அந்த 5 பூதத்தையும் அடக்க வேணும்னு சொல்றார். இந்த பாடலை பார்க்கலாம். 5 பூதத்தை அடக்கி எதுக்காக அடக்கணும்னா ஆண்டவனை நினைக்கிறதுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை. கோடாத வேதனுக்கு யார் செய்த குற்றம் என்ன? கோடாத வேதன்னா நீதி வழுவாத, தனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்காங்களோ அந்த வேலையை தவறாத செய்தல் கோடாத அப்படிங்கிற. வேதன் அப்படின்னா 4 வேதத்தை சதுர்வேதத்தை ஓதுகின்ற சதுர்முகன், நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் நீதி வழிவாத தவறு நிகழாத வண்ணம் செய்பவன். எந்த காரியத்தையும் வேதம்னு சொன்னா பிரம்மன், வேதங்களை கற்று நீதி நெறியில் நிற்பவன். நல்லியல் நான்முகன் பேரு. நெறி அண்ணல் தருப்புகழ் அயன் கேட்டில் புகழோன் வேதா படைப்போன் கமலன் பதுமன் நாமகள் கேள்வன் இப்படின்லாம் தமிழ்ல நிறைய அடைவுகள் கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் பிரம்மதேவனுக்கு. விதி என்கின்ற வார்த்தையே பிரம்மனை சேர்வது. அந்த விதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் தன்னுடைய நெறியிலே எதுவும் தவறு இல்லாமல் தலையெழுத்து எழுதுறான். முதல்ல ஒரு உயிருக்கு தலையெழுத்து எழுதி பூமியில பிறக்க செய்கின்றான். அந்த பிறப்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய படைக்கும் கடவுள் அந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் படைக்கும் போது இந்த உடல் எப்படி இருக்கும்,
விதிக்கு தகுந்த மாதிரி இவ்வுழ்வினை நிகழ்வினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை படைச்சு அதுக்கு ஏற்படுகின்ற காரணத்தை எல்லாம் ஏற்படுகின்ற இந்த பஞ்சபூதத்தினாலே தன் வசத்திலே வைத்துக் கொண்டு அடக்கி இறைவனை நினைக்க வேண்டும் என்கிற நிலை இல்லாத நிலையை ஏற்படுத்தி விடுவானோ என்கின்ற சந்தேகத்திலே அவனுக்கு இந்த பாடலை எழுதியிருக்கிறார். கோடாத வேடனுக்கு யான் செய்த குற்றம் என்ன? பிரம்மனுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்னுடைய தலையை முருகப்பெருமானை வணங்காத தலையாக, முருகப்பெருமானை காணாத கண்களாக, முருகப்பெருமானை தொழாததாவாக, பாடாததாவாக எனக்கு இப்படி இந்த இந்திரியங்களை ஏன் படைச்சா அப்படின்னு கேட்கிறார். இந்த உள்ளமே கோவில், ஊனுடம்பே ஆலயம், வல்லப்பிரானுக்கு வாய் கோபுரவாசல், கள்ளப்புறா என்றும் காலா மணிவிளக்கு, தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்பார் திருமூலர். இந்த 5 பூதத்தையும் அடக்க வேணும். இந்த 5 பூதமும் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தது. விஸ்வாமித்திர மகரிஷி அவர் என்ன பண்ணார், காஞ்சிபுரம் கோட்டம் என்கின்ற சொல்லுகின்ற காஞ்சிபுரத்துக்கு போனார். அந்த காஞ்சிபுரத்துல போனதும் அம்பிகையை பார்த்து வழிபட்டு தனக்கு பிரம்ம பதவிக்கு பிரம்ம ரிஷி என்கின்ற பதவி கிடைக்கவில்லை, என்ன செய்யணும்னு அழுதுண்டு தோற்றம் பண்றார். அப்ப அம்பிகை அவருக்கு நினைவில தோன்றிய அளவில் அவர் என்ன பண்றார், பஞ்சபூதங்களை அடக்கி தன் வசத்திலே வைத்துக் கொண்டால் அவருக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்ன பண்றார், அந்த பஞ்சபூதத்தை உடம்பிலிருந்து பிரிச்சு 5 இந்திரியங்களை பிரிச்சு பஞ்சபூதத்தையும் பிரிச்சு 5 திரியாக ஆக்கி 5 திரியும் அந்த பஞ்ச விளக்கை ஏற்றுகின்றார்கள். அதுக்கு காயத்ரி மண்டபம்னு பேரு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கு. விஸ்வாமித்திரர் பண்ணது அந்த காயத்ரி மண்டபம். அந்த மண்டபத்துல 5 திரியை போட்டு ஏற்றா. அப்ப பூதங்கள் இந்த திரியெல்லாம் கொண்டு போயிடுறது. அம்பிகை அனுகிரகம் எடுத்துக்கொண்டு அவளை வேண்டிக் கொண்டு அதை திருப்பி கொண்டு அந்த உடம்பையே திரியாக போட்டு, காயம் அப்படின்னா சரீரம், காயத்தை திரியாக போட்டதுதான் காயத்ரி மந்திரம் ஏற்பட்டது. அந்த காயத்ரி மண்டபம் இன்னைக்கு இருக்கு காஞ்சிபுரத்துல. அந்த காயத்ரி மண்டபத்தில் தான் காயத்ரி மந்திரத்தை உருவாக்கினார். அது என்ன பண்றதுன்னா பஞ்சேந்திரியத்தை அடக்கி பஞ்சபூதத்தை அடக்கி இறைவனை அடைகின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. மனிதர்கள் தெய்வத்தை அடையக்கூடிய மந்திரத்தை எடுத்து கொடுத்ததுனால்தான் மனிதர்களுக்கு நண்பன், விஸ்வத்துக்கு நண்பன் விஸ்வாமித்திரர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் கொடுத்த அந்த காயத்ரி மந்திரம் பஞ்சபூதத்தை அடக்கி இறைவனை அடையக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது. தன்னுடைய 5 இந்திரியங்களையும் 5 பூதங்களையும் திரியாக மாற்றி ஏற்றினாலே காயத்ரி மந்திரம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலை சொன்ன காயத்ரி சொன்னதுக்கு சமானம். ஓடாத வேடனுக்கு யான் செய்த குற்றம் என்ன? பிரம்மனுக்கு நான் என்ன தவறு கேட்டேன்? எதற்காக? அவன் தென் தணிகை குமரா, தெற்கிலே இருக்கக்கூடிய தென் பழனி, பழனி என்பதியிலே தெற்கிலே இருக்கக்கூடிய தணிகை என்பதியிலே தணிகாச்சல மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய குண்டம் எறிந்த தாளான கௌஞ்சகிரியாகிய அகங்காரத்தை அடித்தான் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே, ஞான சக்தியினாலே அந்த அகங்காரமாகிய மலையை குன்று எறிந்தான். தாளாளனே, தாளாளன தாழ், திறமை பெற்ற தாழ், மகிமை மிகுந்த தாளினாலே அந்த மலையை குண்டத்தை எரிந்தான். தாளாளனே, தாளாளனே பெருமை பெற்றவன், மகிமை உள்ளவன். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே கிரௌஞ்ச பர்வதத்தை தகர்த்தான். தணிகை குமரனாக இருக்கின்றான். அவனுடைய தண்டையன் தாழ், கொலுசு போல காலில் போடுகின்ற அணிக்கு தண்டை என்று பெயர். தண்டையன் தாழ், அவனுடைய தண்டை அணிந்த திருவடியை, சின்னஞ்சிறிய திருவடியை, குமரா அப்படின்னு சொன்னா என்றும் இளையோன், வாழை குமரேசன். அப்படி அந்த தென் தணிகை குமரா, உன் தண்டையன் தாழ், உன்னுடைய தண்டையன் தாழ் சூடாத சென்னி, உன்னுடைய திருவுருவை நான் என் தலையிலே சூடவில்லையே. உன் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும், உன்னுடைய தரிசனத்தை பெறாத என் கண்கள், தொழாத கை, 2 கைகள் இருக்கின்றன, அதை தொழுது உன்னை தொழுவதற்குத்தான் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான், அதை நான் செய்யவில்லை. தொழாத கையும் பாடாத நாவும், உன் திருப்புகழை நான் எடுத்து பாடவில்லை. இந்த பாடாத நாவும் எனக்கு தெரிந்து படைத்தனே. பிரம்மனுக்கு தெரியுது இவன் விதி பிரகாரம் இவனுக்கு நல்லது ஏற்படக்கூடாது என்பதற்காக என் தலைவிதியை ஏற்படுத்தி எனக்கு இதெல்லாம் செய்ய விடாம பண்ணினியா அப்படிங்கிற ஆதங்கத்துல கேட்கிற மாதிரி கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல். நான் என்ன தவறு செய்தேன்? தென் தணிகை கடவுள் குமரனை, ஆண்மை நிறைந்தவனே, உன்னுடைய திருத்தாளை, உன்னுடைய தண்டையணி திருத்தாளை, பொற்பாதங்களை, சூடாத தலையும் கண்டு நாளாத கண்களும் தொழாத கைகளும் பாடாத நாவும் எனக்கு எதற்காக வைத்தாய் அப்படின்னு அருணகிரிநாதர் இங்கே வணங்குகின்றார். தலை எதற்காக இருக்கிறதா? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும்
தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாக வீழ்த்த வா வினை ஏன் நெடுங்காலமேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன வாழ்த்துகின்ற வாய் இல்லாதல் எனக்கு நாவி இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த நாவினாலே என்னை படைத்த இறைவனை நான் போற்றவில்லையே, இந்த கண்களினாலே என்னை படைத்த இறைவனை நான் தரிசனம் பெறவில்லையே, என்னுடைய தலையை அகங்காரம் கொண்டு தூக்கி கொண்டிருக்கிறேனே குன்று போல, அந்த தலையை குனிந்து இறைவனின் திருவடியை என் தலைமையில சூடவில்லையே, சூடாத சென்னி எனக்கு எது இருந்து என்ன பலன்? அவனுடைய இடத்தை சென்று நான் அனுபவிக்கவில்லையே, அவனை தொழாத என் கைகள் எனக்கு இருந்து என்ன பலன் என்று கேட்கின்ற அளவிலே அவர் அங்கே அருணகிரிநாதர் பேசுகின்றார்கள். விழிக்கு துணை நின் மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். உன்னுடைய நாமம் என் நாக்கிலே எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என் விழிக்கு துணையாக இருக்கக்கூடியது உன்னுடைய திருவடி தாமரைகள். அதே மாதிரி செய்த வினைக்கு தண்டனையாக அரியனுக்கு எழுதா குறையும் அழுதால் வருமோ என்கின்ற அளவிலே என் தலைவிதியை சரியாக எழுதவில்லை பிரம்மன். என் தலைவிதியை எழுதித்தான் இந்த பஞ்சேந்திரத்தையும் இறைவனை வணங்க வேண்டும் என்று எனக்கு கொடுக்கவில்லை என்று தலை வணங்கி நிற்கா நின் தாளை, தலை வழங்கி நிற்க நின் தாளை தரிசனம் பெறுகின்ற நயனங்களை, உன்னை தரிசனம் பெறுகின்ற நயனங்களை, கரங்களை வணங்க கைகளில் உன்னை கருத்தால் வணங்க கைகளையும், திறமிசைந்து பாட நாவையும் அருமையாக தந்தா இறைவா உன் பெருமையை என்று சொல்வேன் பராபரன்னு கேட்டேன். உன்னுடைய பெருமையை நான் சொல்ல முடியாது, இதெல்லாம் எனக்கு நீ படைச்சிருக்க. உன்னை வணங்கா தலையும் பாராமுகமும் காணா கண்ணும் துதியா கரமும் பாடா நாவும் பகையாய் மாறும், தலையும் கவிழும் கண்கள் மூடும் கரமும் வீழும் நாவும் அடங்கும், இந்திரியமெல்லாம் இறைவனுக்காக வந்ததை அறியீர் இருவினையிலேன்னு சொன்ன. இருவினையினாலே நம்முடைய பஞ்சபூதங்களை எப்படி பஞ்ச இந்திரியங்களை அடக்க விடாத திறமையை ஏற்படுத்துகின்றானோ பிரம்மன் என்கின்ற நம்பிக்கை அருணகிரிநாதருக்கு ஏற்பட்டது. குன்றாகிய ஜோட்சத்தை வேளால் இருந்து தகர்த்த திறன் கொண்ட சின்னஞ்சிறிய பொற்றாளனே, தென் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருத்தணிகை வாழ் வாழை குமரேசா, நினது தண்டையின் தாழ் திருவடிகளை என் தலைமையில் வைத்து துதிக்க வேண்டும். உன் தரிசனம் என் கண்களால் காண வேண்டும். உன் திருவடிகளை கைகூப்பி தொழுதல் வேண்டும். உன் புகழை நாவாலே பாட வேண்டும். அப்படி வணங்காமல் தொழாமல் காணாமல் பாடாமல் உள்ள பயனற்ற இந்திரியங்களை ஏன் படைத்தாய்? வேதம் 4 ஓதுகின்ற பிரம்மமூர்த்தியே, நீதி தழுவாத பிரம்மதேவனே, உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கின்ற அளவிலே இந்த பாடல் மிக்க சிறப்பாக அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானிடத்திலே என் உள்ளத்தை செலுத்தி அவனை தொழுது அவனை கண்களால் தரிசனம் செய்து அவனை பாடி அவனை போற்றுகின்ற இந்த இந்திரியங்கள் எனக்கு தேவை. இப்படி போற்றாத இந்திரியங்களை எனக்கு ஏன் படைத்தாய் பிரம்மதேவனே என்று கேட்கின்ற அளவில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலை பார்க்கிறோம். கோடாத வேடனுக்கு யான் செய்த குற்றம் என்ன? குண்டெறிந்த தாடாளனே, தென் தனிகை குமரா, நின் தண்டையன் தாழ் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. சிறப்பான அலங்கார பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.